நண்பர்களுக்கு வணக்கம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். சுக்கிர தசை அனைவருக்கும் யோகம் தருமா என்பதை பார்ப்போம். சுக்கிர தசை உனக்கு ஆரம்பிக்கப் போகிறது என்றாலே மயங்காதவர்கள் யாரும் இல்லை. வாழ்வில் உச்சநிலைக்கு சென்று கொண்டு இருக்கும் ஒருவரை அல்லது மேல்நிலைக்கு சென்றுவிட்ட ஒருவரை அவனுக்கு என்னப்பா சுக்கிர திசை என்று சொல்வது உலகியல் வழக்கு. ஆனால் நடைமுறையில் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒருவர் சுக்கிரனின் தசை ஆரம்பித்ததும் தன் நிலையிலிருந்து சரிவடைவதும் தசையின் முடிவில் கீழான நிலைக்கு வருவதையும் பார்க்கின்றோம். எனவே சுக்கிரனின் தசை நடக்கும் ஒருவர் கொடுத்து வைத்தவர் என்ற கண்மூடித்தனமான நம்பிக்கை சரிதான என்பதை பார்க்க வேண்டும். முதலில் சுக்கிர திசைக்கு மட்டும் இந்த எதிர்பார்ப்பு ஏன் என்று பார்க்க போவோமே. ஆனால் வேத ஜோதிடத்தில் ஒரு மனிதனின் ஆயுளை 120 வருடங்களாக பிரித்து அவற்றை சமமற்ற 9 பங்குகளாக அமைத்து மனித வாழ்வின் நன்மை தீமைகளை பகுதி பகுதியாக கணித்து சொல்லும் தசாபுத்தி வருடங்கள் என்ற அமைப்பை நமக்கு அருளிய பராசர மகரிஷி அவர்கள் சுக்கிரனுக்கு மட்டும் 20 வருடங்களை ஒதுக்கியிருக்கிறார். ஒரு மனிதனின் வாழ்வில் சுக்கிர திசை வருமானால் அதை 20 வருடங்களுக்கு அவனை ஆளுமை செய்யும் என்பதோடு 9 கிரக தசைகளிலும் அதிகமான வருடங்களை கொண்டது சுக்கிரன் மட்டும்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு மனிதனின் 80 வயது வரை உயிரோடு இருப்பான் என தோராயமாக கொண்டால் அவனது வாழ்நாளின் கால் பகுதியை சுக்கிரன் எடுத்துக்கொள்வார். விவரமறியா பருவத்தில் குழந்தை மற்றும் பள்ளி பருவத்தை நீக்கிவிட்டு பார்த்தால் 1/3 பங்கு வாழ்க்கை பகுதியை சுக்கிரன் ஆக்கிரமித்து கொள்வார் என்பதால் தான் ஒருவருக்கு சுக்கிர திசை வரப்போவது எனும்போதே அதை பற்றிய எதிர்பார்ப்பு அதிகமாகிறது. சுக்கிரன் ஒருவரே நல்ல மனைவி, அருமையான வீடு, உயர்தரமான வாகனம், உல்லாச வாழ்க்கை, எங்கும் எதிலும் சொகுசாக இருத்தல், பெண்கள் உள்ளிட்ட அனைத்து விதமான இன்பம் ஆகியவற்றை தருபவர் என்பதாலும் சுக்கிர திசை வரப்போகிறது என்றவுடன் இதய துடிப்பு அதிகமாகிறது. நமது ஞானிகள் வானில் ஒரு ஒழுங்கான நியதிக்கு கட்டுப்பட்டு சுற்று கொண்டிருக்கும் கிரகங்களை மனித வடிவமாக்கி அவர்களுக்கு கணவன், மனைவி, தந்தை, மகன் போன்ற உறவு முறைகளையும் கற்பித்ததற்கு மறைமுகமாக விளக்கங்கள் இருக்கின்றன. 9 கிரகங்களுக்குள்ளும் ஞானிகள் நட்பு, பகை, உறவுகளை நமக்கு விளக்கி சொன்னது அந்த கிரகங்களின் தசைகள் ஒருவருக்கு வரும்போது அது நன்மை செய்யும், எது தீமை செய்யும் என்பதை எளிமையாக புரிந்து கொள்வதற்காகத்தான். அதன்படி கிரகங்களுக்குள் ஜென்ம விரோதிகளாக உருவகப்படுத்தப்பட்ட குரு, சுக்கிரன் இருவரும் அடுத்தவரின் லக்கணங்களுக்கு நன்மைகளை செய்ய மாட்டார்கள். அப்படி அவர்கள் நன்மைகளை தர வேண்டுமெனில் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்க வேண்டும். அதாவது அசரகுரு எனப்படும் சுக்கிரனின் ரிஷப, துலாம் லக்கணங்களுக்கு தேவகுருவான வியாழன் நன்மைகளை தரமாட்டார். அதேபோல தனக்கு எதிர்த்தன்மை உடையவரான குருவின் தனுசு, மீன லக்கணங்களுக்கு சுக்கிரன் நல்லதை செய்ய மாட்டார். அதிலும் ஒரு ஜாதகருக்கு எதிரிகளை உருவாக்கி தரும் மறைவு ஸ்தானமான 6ஆம் பாவத்தின் அதிபதிகளாக இவர்கள் இருவரும் அமைகையில் தங்களது தசையில் கெடுபலன்களை அதிகமாக செய்வார்கள். இந்த நிலை தனுசு லக்கணத்திற்கு 6ஆம் பாவ அதிபதியாக சுக்கிரன் வரும்போது துலா லக்கணத்திற்கு 6ஆம் பாவ அதிபதியாக குரு வரும்போதும் நடக்கும். துலாம் லக்கணத்திற்கு குரு உச்சம் பெறும் நிலையில் 6ஆம் பாவத்தை பார்த்து வலுப்படுத்தி வேறு வகையில் பலவீனமடையாவிட்டால் அந்த ஜாதகருக்கு 6ஆம் பாவத்தின் கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, சிறை போன்ற கெடுபலன்களை தனது தசையில் வலிமையுடன் செய்வார். அதேபோல சுக்கிரன் தனுசு லக்கணத்துக்கு 6ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றிருந்தாலோ
வேறு வகைகளில் 6ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டு அந்த பாவத்தை பலப்படுத்தியிருந்தாலோ அந்த ஜாதகருக்கு கெடுபலன்களையே அதிகமாக தருவார். எனவே சுக்கிர தசை மற்றும் புத்தி நன்மைகளை தரும் என்பது எல்லா ஜாதகங்களுக்கும் பொருந்தாது. அதே நேரத்தில் பாவத் பாவ விதிகளின்படி ஒரு ஸ்தானாதிபதி அந்த பாவத்திற்கு 6-8 மறைந்தால் கெடுதல்களை செய்ய மாட்டார். இது போன்ற நிலையில் தனுசு லக்கணத்திற்கு சுக்கிரன் 6ஆம் பாவத்துக்கு 6ஆம் இடமான 11ஆம் வீட்டில் இருந்தாலும், துலா லக்கணத்திற்கு குரு 11ஆம் வீட்டில் இருந்தாலும் கெடுதல்களை செய்ய மாட்டார்கள். 6ஆம் இடத்தை அடுத்து அஷ்டமம் எனும் 8ஆம் இடத்தில் சுக்கிரன் அதிபதியாகும் நிலை மீன லக்கணத்திற்கு ஏற்படும். சுக்கிரன் மீன லக்கணத்திற்கு வலுவாக இருக்கும் நிலையில் அவரது தசையில் பெரும்பாலும் ஜாதகனை வெளிநாடு வெளி மாநிலங்களில் அலைந்து திரிந்து பொருள் தேட வைப்பார். சில நிலைகளில் பெண்கள் விஷயத்தில் அவமானம், வழக்கு போன்ற விஷயங்களையும் செய்வார். அதுபோலவே ரிஷபத்திற்கு 8ற்கு அதிபதியாகும் குருவும் தனித்து வலுப்பெறும் நிலையில் கெடுதல்களையும் வெளிநாடு வெளி மாநில அமைப்புகளையும் தருவார். ஆனால் 8ஆம் இடத்தை விட 6ஆம் இடமே அதிகமான அசுபத்தன்மை வாய்ந்தது என்பதாலும், ஒரு ஜாதகனின் எதிரியையும் அவனுக்கு வேண்டாதவர்களையும் குறிக்கும் பாவம் 6ஆம் இடம் என்பதாலும், தனுசு லக்கணத்திற்கு லக்னாதிபதி குரு வலுவிழந்து சுக்கிரன் 6இல் ஆட்சி பெறும்போதோ அல்லது வேறு வகைகளில் வலுப்பெற்று இருக்கும்போதோ சுக்கிர திசை வந்தால் கூடிய பலன்கள் நடக்கும். இதுபோன்ற நிலையில் சுக்கிர திசை ஜாதகரை மிக கீழான ஒரு நிலைக்கு கொண்டு சென்றாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. இதுபோன்ற ஜாதக அமைப்பில் கேது திசையில் வலிமையான அதிகார அமைப்பில் இருந்து பொருள் சம்பாதித்து, சுக்கிர திசையில் தவறு செய்து பிடிபட்டு அதிகாரத்தையும் அந்தஸ்தையும் இழந்து வழக்கு சிறையென்று அளந்து திரியும் ஜாதகங்களும் உண்டு. மேலும் சுக்கிரன் பெண்கள், காமம், உல்லாசம், ஆடம்பரம், கேளிக்கை இவற்றின் அதிபதி என்பதால் சுக்கிர திசையில் பெண்களின் மூலமாக கெடுதல்களும் அவமானங்களும் தோல்விகளும் இருக்கும். இப்படிப்பட்ட நிலை துலா லக்கணத்திற்கு சுக்கிரன் வலுவிழந்து குரு 6ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றாலும் நடக்கும். எந்த ஒரு லக்கணத்திற்குமே லக்னாதிபதி வலுவிழந்திருக்கும் நிலையில் 6க்குடையவன் பலம் பெற்றிருக்கக்கூடாது. அப்படி ஒரு நிலையில் நாம் பலமிழந்து நம் எதிரி பலத்தோடு இருக்கிறார் என்பதுதான் பொருள். இதுபோன்ற ஒரு நிலை ஜாதகத்தில் அமைந்தால் அவரது முன்னேற்றத்துக்கு தடை இருக்கும் என்பது ஒரு சூட்சுமமான ஞானியினால் வெளிப்படையாக சொல்லப்படாத விதி. மேலும் குரு சுக்கிரனுக்கு எதிர்த்தன்மை உடையவர் மற்றும் ஆகாதவர் என்றாலும், நமது மூல நூல்களில் சுக்கிரனின் அறிவிக்கப்பட்ட எதிரியாக சொல்லப்படுவது சூரியனும் சந்திரனும் தான். எனவே இவர்கள் இருவரின் கடக சிம்ம லக்கணங்களுக்கும் சுக்கிரன் வலிமையாக தடியாக இருக்கும் அமைப்பில் முழுமையாக நன்மைகளை தரமாட்டார். இதுபோன்ற அமைப்பில் தனது வீடு, வாகனம், பெண் சுகம் போன்ற காரகத்துவங்களை கொடுத்து தனது ஆதிபத்தியத்தை கெடுப்பார். மற்றபடி சுக்கிரனின் நட்பு லக்கணங்களான மிதுனம், கன்னி, மகரம், கும்பம் ஆகிய லக்கணங்களுக்கு சுக்கிர திசை அபாரமான நன்மைகளை செய்யும். மேற்கண்ட லக்கணங்களுக்கு சுக்கிரன் வலுவிழந்த நிலையில் இருந்தாலும் சுக்கிர திசை பெரிய அளவில் தீமைகளை செய்யாது. ஒரு முக்கியமாக கருத்தாக, எந்த ஒரு திசையிலும் இரு ஆதிபத்தியமுள்ள கிரகங்களான குரு, சுக்கிரன், புதன், செவ்வாய், சனி ஆகியோர் 2 விதமான முரண்பட்ட பலன்களை செய்வார்கள் என்பதால்
ஒரு மகாதிசை முழுக்க முழுக்க நன்மைகளையோ முழுவதும் தீமைகளையோ செய்துவிடுவது இல்லை. நல்ல ஆதிபத்தின்படி முதலில் நன்மைகளை செய்யும் ஒரு கிரகம் அடுத்து தீய ஆதிபத்தியத்தின்படி தசையின் பிற்பகுதியில் கெடுதல் பலன்களையோ சாதகமற்ற பலன்களையோ செய்யும். ஒரு தசையின் முதற் பகுதியில் ஒரு கிரகம் தீமைகளை செய்யுமாயின் அடித்த கையே அடைக்கும் என்பதன்படி அந்த கிரகத்தின் பிற்பகுதி தசை முதலில் தந்த தீமைகளால் நடந்த விளைவுகளை நீக்கி நன்மைகளை செய்துவிட்டு போகும். இதுவே சிருஷ்டியின் ரகசியம். சுக்கிர திசைக்கு இந்த அமைப்பு சரிபாதியாக அமையும் போதே சுக்கிரன் நன்மைகளை செய்யும் நிலையில் இருந்தால் தனது தசையின் முதல் 10 வருடங்கள் ஒரு நல்ல காரகத்துவங்களை சாதகருக்கு குறைவின்றி தருவார். ஜாதகனின் வயதை பொறுத்து அவருக்கு திருமணத்தின் மூலம் நல்ல மனைவியையும் அருமையான சொகுசான வீடு, உயர்தர வாகனம், பெண் குழந்தைகள், எந்த ஒரு நிலையிலும் சொகுசாக சுகமாக வாழும் நிலை, பெண்களால் நன்மை போன்ற அமைப்புகளை செய்வார். அதேபோல இளம் பருவத்தில் வரும் சுக்கிரதிசை மற்றும் புத்திகள் ஒரு ஜாதகருக்கு காதல் அனுபவங்களை வலுவாக தரும். எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து வரும் இருவரை திடீரென ஒருவருக்கொருவர் அறிமுகப்படுத்தி காதல் எனும் அமைப்பில் நுழைய வைப்பவர் சுக்கிரன்தான். காதலின் அடிப்படையே காமம்தான் என்பதால் சுக்கிரன் வலுப்பெற்றவர்கள் காதல் என்ற பெயரில் காமத்தை பெறுவதிலேயே குறியாக இருப்பார்கள். இத்துடன் இப்பதிவை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன்.